ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன், அல்லேலூயா. இந்த காலையில் தேவனுடைய அந்த மகத்துவத்தை துதித்தல் மூலமாக நாம் என்ன செய்தோம்? பெற்றுக்கொண்டோங்கிறத காட்டிலும் நமக்கு ஏற்கனவே இருக்கிறது, அதை உள்ளிருந்து அனுபவித்தோம். ஆமேன், அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை துதிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அவைகளை நமக்கு கொடுக்கின்றார். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒத்த வார்த்தையை பெற்றுள்ள இந்த யார் பெற்றுள்ளார்னா, உலகத்துள்ள அனைத்து உயிர்களும் பெற்றுள்ளது, மனிதன் உட்பட. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பகுக்கப்பட்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் கொடுத்தாலும், அந்த விசுவாசத்தை பெற்ற உயிரினங்களில் மேலான நிலையில் இருக்கிறது யார் அப்படின்னா மனிதர்கள். அவர்களுடைய மத்தியில் இந்த விசுவாசம் இருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசம்? 2 விதமான விசுவாசம் இருக்குது. ஒன்று கோர் ஆஃப் ஃபெய்த் அப்படிம்பாங்க, இன்னொன்று லிவிங் ஃபெய்த் அப்படிம்பாங்க. அதாவது கோர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா, கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை படைத்தார், ஆகவே அவரை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்ற நிலையில் எல்லா மனுஷனும் இருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் கடவுளை நம்புகிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த கடவுளை நம்புகிற அந்த நம்பிக்கை அவங்க ஆவியில் அல்லது சிந்தையில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ஒரு செகண்டு அவங்கள விட்டு இல்லாமல் இருக்குமானால் இந்த உலகத்தில் அவங்க மரித்து விடுவாங்க. அவங்களால இருக்கவே முடியாது. அவங்களால தன்னைத்தானே மாய்த்து கொள்வாங்க. அப்போது இந்த விசுவாசத்தை தேவனாய் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்த ஒரு காமனான ஒரு ஃபெய்த் அல்லது விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்னவென்றால், இன்றைக்கு சண்டே இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது என்ன செய்வோம்? சிக்கன் வாங்கிட்டு போவோம், மட்டன் வாங்கிட்டு போவோம், அல்லது பிரியாணி வாங்கிட்டு போவோம், அல்லது மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போவோம் என்று சொல்லி ஆராதனை முடித்துவிட்டு நான் இதை வாங்கி போவேன், என் பிள்ளைங்களோடு சாப்பிடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் எதிர்காலத்தில் அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை நகர்த்துவதற்கு இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம். அதாவது, எனக்கு சின்னவனாக இருக்கிறேன், இல்லை நான் படிச்சுட்டு இருக்கிறேன், படித்த உடனே காலேஜ் முடித்த பிறகு நான் எனக்கு வேலைக்கு வருவேன், நான் சம்பாதிப்பேன், ஒரு நம்பிக்கை. அதற்கப்புறம் ஒரு வயது வரும்பொழுது எனக்கு திருமணமாகும் என்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் குழந்தைகள் எனக்கு வருவாங்க என்ற நம்பிக்கை. அந்த குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன் என்ற நம்பிக்கை. அப்போது குழந்தைகள் வரும்பொழுதே நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதியத்தில் நான் வீடு வாங்குவேன், என் மனைவி பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், அந்த மனைவி பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? போஷிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. என் கையின் பிரயாசத்தினால நான் சாப்பிடுவேன், நான் வேலை செஞ்சு சாப்பிடுவேன், வேலை செய்வதனால எனக்கு பணம் நான் ஈட்டுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை. இது 2 விதமான நம்பிக்கை. அப்போ கடவுளை நம்புகிற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஒரு 6 விதமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னா, உலகத்தில் வாழ்கிற காட்டில், குகைகளில், மலைகளில் வாழுகின்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இறைவனை தெரியாது, ஆனால் அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆகவே பேர் தெரியாது, முகம் தெரியாது, அவர் என்ன செயல்பாடு எனக்குள்ளே நடப்பிக்கிறார், இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பது தெரியாது. ஆகவே இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. 2வது, நல்லா படிச்சிருக்கிறாங்க. அப்போ படிச்சிருக்கிற அவங்க இந்த பூமியில் இருதயம் குருடாக இருக்கிறாங்க. அந்த இருதயம் குருடாக இருக்கிறது நிமித்தமாக தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சிலை வழிபாடு செய்கிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். யாருன்னா தெரியும் உங்களுக்கு? ஆர்சி மக்கள் என்ன செய்கிறாங்க? சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது, பிதாவை தெரியும், குமாரனை தெரியும், பரிசுத்த ஆவியை தெரியும், ஆனால் பிதாவினுடைய அன்பையும் குமாரனுடைய இரத்தம் கழுவுதலையும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலையும் அவங்க அனுபவிக்காம பெயரளவில் கிறிஸ்தவர்களாக உலகத்தார் போல பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அடுத்தது, இந்த பூமியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியில்
மிக வல்லமையாக தேவனால் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களாக என்ன செய்கிறாங்க, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. கரங்களை ஒரு தலையில் சொல்லுங்கள், ஆமே, அல்லேலூயா. அப்போது நாம் எவைகளை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் என்றால், யூதருடைய நம்பிக்கையை பற்றி நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் ஒரு மனிதனை சந்தித்தார். அந்த மனிதன் பேர் யாருன்னா நிக்கதேமு. அவன் யாருன்னா யூதன், பரிசேயன். அது மாத்திரமல்ல, நல்ல வேதத்தை கற்றறிந்தவன், தன் முன்பாக வருகிற ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு போதகனாக இருந்தான். யார்? நிக்கதேமு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது ரகசியமாக பரிசேயர், சதுசேயர், லேவியர்கள், யூதா கோத்திரத்தர், இன்னும் ஆசாரியர்கள்லாம் ரகசியமாக கிறிஸ்தவளாக இருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தாங்க, நிறைய பேர் இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய இருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் யாருன்னா இந்த நிக்கதேமு என்பவன். அவன் வரும்பொழுது அவன்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உன் குலத்தில் நான் பிறந்ததுனால உனக்கு ரட்சிப்பு தேவையில்லை என்று நீ நினைச்சிடக்கூடாது. உன் குலத்தில் நான் வந்ததுனால ரட்சிப்பு எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா அவருடைய ஜீனு எனக்குள்ளே இருக்குது என்று இருந்துடக்கூடாது. ஆகவே உன்னுடைய ஜீன்லையும் இந்த ஆதாமுடைய ஜீனு இருக்கிறது, அந்த வித்து இருக்கிறது. உன் ஜீனு வேற, என் ஜீனு வேற. நீ ஆதாமுடைய ஜீனு, நான் ஆதாமுடைய ஜீன் இல்லாமல் கலக்கப்படாமல் இருக்கிறேன். ஆகவே நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அவன் வரும்பொழுது இரவில் சந்திக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரவில் சந்திக்க அவன் வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார், நீ மறுபடியும் பிறக்கணும்னார். நான் இப்படி பிறக்க முடியும், என் தாயின் வயிற்றில் நான் போய் பிறக்க முடியுமா என்று அவன் கேட்ட பொழுது, நீ மோசேயுடைய ஆகமத்தை நீ வாசிக்கிறையே, அவன் இந்த பூமியில் இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஆகையினால பிசாசு, அதாவது கொல்லிவாய் சர்ப்பங்கள்லாம், விஷ பாம்புகள்லாம் இந்த வனாந்தரத்திலிருந்து எழும்பி அவர்களை தீண்டினது. அவர்கள் தீண்டப்பட்ட நிலையில் அவங்க இருந்தபடினால தேவனை நோக்கி முறையிட்டாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு ஒரு முறைமையை கட்டளையிட்டார். அது என்னவென்றால், நீங்கள் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை உயர்த்தி அதை பாருங்க, பார்க்கிற யாவரும் அது பிழைத்து கொள்வாங்க என்ற ரீதியில் தேவனாகிய கர்த்தர் ஒரு முறைமையை கொடுத்தார். அதை செய்தான், பார்த்தார்கள், பார்த்த யாவரும் பிழைத்து கொண்டார்கள். அப்படி என்றால் அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன் வாழ்க்கையோடு அல்லது தன் மரணத்தோடு ரட்சிப்பின் திட்டத்தோடு ஒப்பிட்டு, மோசே அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை போல நானும் உயர்த்தப்படுவேன் அப்படின்னே பேசுகிறார். நீ பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், பலிகள் என் பாவத்தை கழுவலை. ஆகவே இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால கழுவப்படுவதற்கு ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, ஒரு அற்புதமான வார்த்தையை பேசுகிறாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி, இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது எப்போ அன்பு கூர்ந்தார்? கல்வாரி சிலுவையில் தான் அன்பு கூர்ந்தாரா? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் அன்பு கூர்ந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அந்த பரிபூர்ண அன்பு அவர்களை என்ன செய்து, பாவத்தில் விழுந்து அவர்களை கை தூக்கினது. எதுக்கு? எப்படி? உனக்கும் ஸ்ரீக்கும் உன்வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்கும் என்று சொல்லி தன்னையே அப்பவே பலியாக கொடுத்துட்டார். காலங்கள் கடந்துச்சு, ஆனால் அவருடைய நினைப்பில், அவருடைய பட்சத்தில் அவர் பேசுகிற அந்த வார்த்தையானது அப்பவே கல்வாரி சிலுவையில் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்து மீட்பின் திட்டத்தை முடிக்கப்பட்டவராகவே அப்பவே ஆகிவிட்டது. ஆமென். ஏன் அதை எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஆமாம். அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னா உலகமே உண்டாகலை, ஆதாம் ஏவாள் உண்டாகலை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை எப்படிங்க சாத்தியமாகும்? உலகங்கள்லாம் உண்டாகலை, அதில் பூமி ஒன்று, அந்த பூமியில் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இன்னும் நிறைய ஜீவ ஜந்துக்கள்லாம் உண்டாக்கப்படணும். அதற்கப்புறம் மனுஷன் உண்டாகணும். அவன் பாவம் செய்யணும். அவன் பாவம் செஞ்சு நாட்கள் கடந்த பொழுது, நாட்கள் கடந்து காலம் நிறைவேற வரைக்கும்
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா தேவனால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஆதியும் அந்தமும், நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்படின்னா இறந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்திற்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்திற்கும் அவர் தேவன். எல்லா கால சூழ்நிலைக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அப்போ நம்மை குறித்து பேசும் பொழுது நோவா காலத்தில் நாம் இருந்தோமா? இல்லை. அவர் இருந்தாரா? அவர் இருந்தார். நாம தேவனுடைய சபையில் நாம கூடி இருக்கிறோம். நான் இருக்கிறேன்னா இருக்கிறார். தேவன் இருக்கா? இருக்கிறாரு. மோசே காலத்தில் நான் இல்லை, ஆனால் தேவன் இருந்தார். மோசே மரித்து போனால், ஆனால் தேவன் இருந்தார். இப்பவும் இருக்கிறார். நான் இருக்கிறேன், இப்பவும் இருக்கிறாரு. ரகசிய வருகை தாமதமானால், ஒருவேளை தேவனை எடுத்துக்கொள்வாரானால், தேவனாகிய கர்த்தர் அப்பவும் இருக்கிறார். எதற்கு? வரப்போகிற சந்ததிக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் இருக்கிறார் என்றால், அவர் இருக்கிற அவர் இந்த தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற காலமானது இறந்த நிகழ் அல்லது எதிர்காலத்திற்கும் சேர்த்த பேசப்பட்ட வார்த்தைகள் அவைகள். ஆமென், அல்லேலூயா. அப்போ எப்போ அன்பு கூர்ந்தார் அப்படின்னா அப்பவே அன்பு கூர்ந்து விட்டார். அப்போ அந்த அன்புல தான் ஆதாம் பயணித்தான், அவனுடைய சந்ததிகள் பயணித்தது, அவனுடைய சந்ததியில் நோவா வந்தான், அவனுக்குள்ளே பயணித்தது, அவனுடைய குடும்பத்துக்குள்ளே பயணித்தது. ஆபிரகாம் வந்தான், அவனுடைய குடும்பத்துக்குள்ளே பயணித்தது. ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், இன்னும் சொல்லப்போனால் நம் ஏஜில் இருந்த அல்லது இருக்கின்ற எவ்வளோ ஊழியக்காரர்களோ அல்லது எவ்வளவு இந்த தேசத்தினுடைய அல்லது இந்த உலகத்தினுடைய பெரிய அதிபதிகளாக அல்லது லீடர்ஸ்களாக இருந்தாங்களோ அவங்க வாழும்போது கூட அவங்க இருந்தாங்க இல்லையா? எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் நான் இருந்தேன், இயேசு இருந்தார், அவர் மரித்து விட்டார், இயேசு இருக்கிறார், இப்பவும் இருக்கிறார். ஆமென். அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதா இருக்கும் பொழுது இயேசு இருந்தார், அவர் மரிச்சிட்டாங்க, இப்பவும் இயேசு இருக்கிறார். நான் இருக்கிறேன், ஜெயலலிதா இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார். நான் ஒருவேளை இருக்கிறேன், ஒருவேளை இன்னைக்கு எனக்கு மரணம் சம்பவிக்கும், ஆனால் நான் இருக்க மாட்டேன், இயேசு இருப்பார். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தை என்பது உலகம் கடைசி நிமிஷம் கடைசி நேரம் வரைக்கும் இந்த உலகம் இருக்க போகிறது என்றால் அது வரைக்கும் தேவன் இருப்பார் இந்த பூமியில். அது மாத்திரம் நித்தியமாக அவர் இருப்பார். ஆமென். அப்போ தேவனாகிய கர்த்தர் அன்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்கிறது? பயணித்தது. அப்போ நோவா காலத்தில் பயணித்தது, ஆபிரகாம் காலம், ஈசாக்கு காலத்தில் பயணித்தது, இன்னும் ராஜாக்கள் காலத்தில் பயணித்தது, அல்லது அது மாத்திரமல்ல இந்த தீர்க்கதரிசிகள் காலத்தில் பயணித்தது, நமக்கு முன்பு இருந்த தலைவர்கள் காலத்தில் பயணித்தது, எம்ஜிஆர் காலத்தில் பரிபூர்ண அன்பு பயணித்தது, அதற்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் பரிபூர்ண அன்பு பயணித்தது, கருணாநிதி அவருடைய காலத்தில் பயணித்தது, ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது, என்னுடைய காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது, இனி வரப்போகிற சந்ததிகளின் காலத்திலையும் பரிபூர்ண அன்பு பயணிக்கிறது. ஆமென். அப்போ பரிபூர்ண அன்பு பயணிக்கிறது என்றால் இந்த பரிபூர்ண அன்பு பயணித்து அதனுடைய வேலையை செய்யணும் இல்லையா? என்ன வேலையை செய்யணும்? இந்த அன்பு முழுமை அடைவதற்கு ஒரு முக்கிய செயல் சம்பவிக்கப்பட வேண்டும். என்ன அது முக்கிய சம்பவம் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் அவர் பேசின வார்த்தை நிகழ்த்தப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். அது உனக்கும் ஸ்ரீக்கும் உன்வித்துக்கும் அவளுக்கும் பகையை உண்டாக்கும்னா, எப்போ பகை உண்டாயிடுச்சு, எப்போ பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்போவே பகை உண்டாயிடுச்சு. இந்த பகை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த பகையானது எழுத்தின்படி இருந்தது, நடைமுறையின்படி சாத்தியமாகி அந்த நடைமுறையின்படி பகை உண்டாக்கக்கூடிய அந்த நடைமுறைப்படி ஒரு செயலாக்க உண்டாக்கப்பட வேண்டிய இடம்தான் அது கல்வாரி சிலுவையில் தேவனாகிய கர்த்தர் மரிக்க வேண்டிய நிலை. ஆமென். அப்போ இந்த கல்வாரி சிலுவையில் இந்த செயல் எழுத்தின்படி இருக்கிறது, செயல் வடிவமாக பட வேண்டும் என்றால் அதற்கு சில ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அதற்கு ப்ராசஸ். ஒரு கூட்ட ஜனம் தேர்ந்தெடுக்கப்படணும், மனுஷனை போல வரணும், ஆனால் மனுஷனுடைய வித்து இருக்கக்கூடாது, ஆதாமுடைய வித்து இருக்கக்கூடாது, ஆனால் மனுஷனாக வரணும். அப்படி என்றால் அந்த மனுஷனாய்
இருக்கக்கூடிய அந்த மனுஷன் தன்னை நம்புகிறவனாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும், நல்ல விசுவாசம் உள்ளவளாக இருக்கணும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை தேர்ந்தெடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த ஜனத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் வருகிறார். அந்த ஜனம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா எகிப்தில் மாட்டிட்டு இருக்கு. எகிப்தில் மாட்டிட்டு இருக்கு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எகிப்தில் குழந்தையா பிறந்து கல்வாரி சிலுவை அப்படின்னா எகிப்து காலத்தில் கல்வாரி சிலுவை என்கிற மரணம் இல்லை, அந்த இது கிடையாது. அப்போ கல்வாரி சிலுவை, கல்வாரியில் மரணம், சிலுவையின் மரணம் என்று அந்த சம்பவம் நடக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சிலுவை மரணம் என்று சம்பவிக்க வேண்டிய ஒரு சட்டம் நிகழ்த்தப்பட வேண்டிய ஒரு அரசு அமைய வேண்டும். அதுவரைக்கும் ஆண்டவராகிய பரிபூர்ண அன்பு பல காலகட்டங்களில், பல நிலைகளில், பல கோத்திர பிதாக்கள் காலத்தில், பல தீர்க்கதரிசிகள் காலத்தில், பல தேவனுடைய தாசர்கள் காலத்தில், பல ராஜாக்கள் காலத்தில் பயணித்து எந்த ராஜாவின் காலத்தில் இந்த கல்வாரி சிலுவை, அதாவது சிலுவை மரணம் என்று எந்த ராஜாக்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்படுகிறோ அதுவரைக்கும் தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ண அன்பு எல்லா சூழ்நிலையும் பயணித்தது. அப்போ இங்கே யார் இருக்கிறா? எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. அவங்கள மீட்கணும். பயணம் ரொம்ப தூரம் இருக்குது. மனுஷர்கள் பார்வையில் பயணம் ரொம்ப தூரம் இருக்குது. தேவனுடைய பார்வையில் ரொம்ப குயிக். அது 1000 வருஷம் ஒரு நாள் இருக்குது தேவனுடைய பார்வையில். இன்னும் சொல்லப்போனால் பல யுகங்கள், பல யுகங்கள், அதாவது வார்த்தையினால் சொல்ல முடியாத நித்தியமே அவருக்கு ஒரு செகண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன். கரங்களை சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போது அந்த ஜனங்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதனை சந்திக்கின்றார். அந்த மனுஷன் யாருனாக்கா மோசேயை கொண்டு தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இந்த ஜனங்களை அவர் பேசின வார்த்தை செயல் வடிவம் ஆவதற்காக அந்த ஜனங்களை தேர்ந்தெடுக்கணும், அங்கேருந்து வெளியில் கொண்டு வரணும். அதுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் அவனை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு தேவனாகிய கர்த்தர் அவனோடு அளவலாவுகிறார், அதாவது உறவாடுகிறார், பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நீ எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய என் ஜனங்களை மீட்கணும் வா அப்படின்னு மீதியான் தேசத்தில் இருக்கிற மோசையோடு பேசுகிறார். சரி, ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் டிமிக்கி கொடுத்தான், ஆண்டவர் விடுறதா இல்லை, நீ வந்து தான் ஆகணும், நீ இன்னொருத்தனை கூப்பிட்டுக்கோ, ஆரோனை கூப்பிட்டுக்கோ அப்படிலாம் கூப்பிட்டு சொல்லிட்டு நீ வா அப்படின்னாரு. இவன் டபாய்க்கிறதுக்காக உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். உங்கள் பேர் என்ன? ஏன்னா நான் போய் சொல்லும் பொழுது அவங்க ஒரு நினைப்பில், ஒரு விசுவாசத்தில், ஒரு எண்ணத்தில், ஒரு நம்பிக்கையில் வாழ்கிறாங்க. வாழ்கிற அவங்க அந்த நம்பிக்கை நான் பேசுகிற இவர்தான் என்று அவங்களோட ஒத்து போகணும். என்னது? அவங்களோட ஒத்து போகணும். உங்கள் பேர் சொன்னாதான் உங்களை அவங்களுக்கு தெரியும். ஆகவே உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் என்னடா இப்படி கேட்குற? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன், அந்த தேவன் ஆகிய கர்த்தர் நான் தான், எனக்கு ஒரு பேர் இருக்குது என்று சொல்லி அவர் சொல்கிறாரு. என்னென்னா, நான் இருக்கிறவராக இருக்கின்றேன். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே, இதை தான் என்ன செய்யணும்? தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கடந்த வாரத்தில் இவைகளை குறித்து என்ன செய்தோம்? தியானித்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய அடிப்படையில் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பாகவே நான் இந்த பூமியில் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் தன் முன் இருந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை பேசினாங்க அப்படின்னா, ஆபிரகாம் அவருடைய சந்ததியில் மிகவும் உயர்வாக, மிகவும் மேலாக, மிகவும் ஒரு சிறந்த இடத்துல வைத்து அவனை பார்த்தாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமிலும் பெரியவன் அப்படின்னார். ஆபிரகாம் இருந்ததற்கு முன்பாகவே நான் இருந்தேன் அப்படிங்கிறார். அப்படி என்றால் இந்த தேவனாகிய கர்த்தர் அவருக்கு இருந்தேன் அப்படின்னா எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறார். அவருடைய இருக்குதலை, அவர் எப்படி இருந்தார் என்பதை பற்றி என்ன செய்யணும்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதனுடைய அடிப்படையில் கடந்த வாரத்தில் பிதாவாகிய தேவனை பற்றியும் குமாரனாகிய தேவனை பற்றியும் நம்ம பேசணும். அப்போது உபாகமத்தின் புஸ்தகம் 6:4, உன் தேவனாகிய இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹியர் ஓ
இஸ்ராயல் அவர் லார்ட் காட் இஸ் ஒன் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம். அப்போ இஸ்ரவேலை கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிதா என்று சொல்லியாச்சு. இங்க குமாரன் வந்தா ரெண்டு பேரும் ஆயிடும் இல்லையா? அப்போ ஐ எம் தட் ஐ எம் இருக்கிறேன் அப்படின்னா ஒருவர் தான் இருக்கணும். இங்க இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னா வேத வாக்கியம் பொய்த்து போகும் இல்லையா? ஒருவர்ன்னு சொல்லிட்டு ஒருவரை காமிச்சிட்டு அவர் என்ன அனுப்பினார், நான் தான் அவர் அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டு பேரும் ஆயிடும். அப்ப அவர் யாரு, நீ யாரு? அவருக்கு பேர் என்ன, உனக்கு பேர் என்ன? அவருக்கு யெகோவான் இருக்கு, யெகோவா நிசின் இருக்கு, உமக்கு பேர் இயேசுன்னு இருக்கு. அப்படின்னா பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரடிக்ஷன் உண்டாகும் இல்லையா? அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது நான் இருக்கிறேன் அப்படின்ட்டார். நானே இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் உள்ளேன் இல்லை இருக்கிறேன். உள்ளேனாலும் ஒண்ணுதான், ஆனா இருக்கிறேன்றது ஐ எம் தட் ஐ எம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஏசாயாவின் புத்தகம் 46:9-10 இந்த பூமியில அவர் மட்டுமே இருக்கிறார். ஐ எம் காட் அண்ட் தேர் இஸ் நோ அதர் என்று, நானே தான் கர்த்தர், என்னை அன்றி வேற கடவுள் இல்லை அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் தான் கடவுள் அப்படின்னா இங்க இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இயேசுன்னு வந்தவர் அவர் கடவுளா அப்படின்னா அவர் கடவுள் தான். தெய்வமா அப்படின்னா நம்மளுக்கு அப்படிதான் தெய்வம் தான் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நன்கு விளக்கணும் இல்லையா? இப்போ இன்னொரு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் செய்த பாவம் தன்னைத்தானே அவர் முன்மொழிந்து வழிமொழிந்து உனக்கு ஸ்ரீக்கு உன்வித்துக்கு அவளுக்கு பகை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு கல்வாரி சிலுவை வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் பயணித்தார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் ரீதியில் நாம் அறிந்து கொள்ள ரீதியில் என்ன செய்தார், இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். மரித்து பிதாவுடைய காலம் குமாரனுடைய காலம் முடிஞ்சிருச்சு, ஐயோ இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா காலையும் நான் உன்னோடு இருக்கிறேன்ட்டார். இருக்கிறேன்னு சொன்னாரா? வாசிங்க 20 வாசிங்க. மத்தேயு 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் பின்பற்றும்படி கை கொள்ளும்படி அவர்களுக்கு சரியாக உபதேசம் வேதத்தின்படி உபதேசம் பண்ணி இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்ன கவனிங்க, சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். சரி, யோசுவா 1:5 எடுத்துங்க வாசிங்க. என்ன கவனிங்க, என்னது இருப்பேன். மோசையோடு இருந்தார், யோசுவா உன்னோடு நான் இருப்பேன் அப்படிங்கிறார். எங்கெல்லாம் இருப்பேன்னு சொல்றாரோ அங்கெல்லாம் இருந்தார், இருக்கின்றார் இல்லையா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவனாகிய கர்த்தர் இருந்தார். எப்படி இருந்தார் என்றால் அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டியில மகிமையாக அங்கே இருந்தார் இல்லையா? அதற்கப்புறம் தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்து அங்கே தேவன் இருந்தார். இருந்தாரா? இருந்தார். யாருமே எங்கேயுமே உள்ள வர முடியாது. அப்ப தேவனாகிய கர்த்தர் மனுஷனை விட்டு வெளியில இருந்தாரு, ஆனா இருந்தார் இல்லையா? அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு பரிமாணத்தில் ஏதோ ஒரு நிலையிலே ஏதோ ஒரு டைமென்ஷன்ல இந்த ஜனங்களோடு தேவனாகிய கர்த்தர் இருந்தார். கரங்களை தள்ளையில சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. எப்படி இருந்தார்? எப்படி இருந்தார்? பிரசன்னத்தின் மூலமாக இந்த ஜனங்களோடு தேவனாகிய கர்த்தர் இருந்தார். தேவனாகிய கர்த்தர் எப்படி இருந்தார்? பிரசன்னத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு
தான் தெரிந்து கொண்ட ஜனத்தோடு என்ன இருந்தார்? இருந்தார், இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு என்ன செய்றேன்? இருப்பேன். அப்படின்னா இருக்கிறேன்னு அர்த்தம். இனி எடுக்க போகிற ஒவ்வொரு காரியத்தில் நான் இருப்பேன், இருக்கிறேன்ப்பா, கவலைப்படாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத போ அப்படின்னார். இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார். ஆசரிப்பு கூடாரத்திலையும் தேவாலயத்திலும் அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக தேவனாய் கர்த்தர் இருந்தார். அப்போ இயேசு வந்தார். இயேசு 33.5 வருஷம் இந்த பூமியில் ஜனங்களோடு அவர் வாழ்ந்தார், இருந்தார் இல்லையா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு, தேவனாய் கர்த்தர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன், இருக்கின்றேன். அப்ப இருக்கின்றாரா? இல்ல, எங்கெங்க இருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க யோவான் 16:7 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அவர் என்ன சொன்னாரு? உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. இங்கே போறேன்றார் இல்லையா? பரிசுத்த ஆவியை பற்றி படிக்கிறோம். இங்கே போறேன்றார். ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று உபாகமம் 6:4 சொல்லப்பட்டிருக்கு. அவர் இந்த பூமியில் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னாரு. எப்படி இருந்தார்? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவாலயத்தில் மகிமையாய் அவருடைய மகிமை இருந்தது, அவருடைய பிரசன்னம் இருந்தது. அந்த பிரசன்னமே அவர் இருக்குதலுக்கு ஒப்பமையாக சொல்லப்பட்டிருக்கு என்று நாம் பார்த்தோம், தியானித்தோம் இல்லையா? அவர் இருந்தார். அப்புறம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார். குழந்தையிலேருந்து 33 வருஷம் இருந்தார். 30 வருஷம் இருந்துட்டு 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு? பரமேறி போகிறார். பரமேறி போகும்பொழுது ஆண்டவராகி கர்த்தர் சொல்கிறாரு, உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன். போகிறவர் இருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவன் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு அல்லது 10 நாள் கழிச்சு அல்லது ஒரு மாதம் கழிச்சு நான் வருவேன் என்று சொல்லிட்டு போகிறாரு. அப்போ பிள்ளை கேட்குது, அப்போ எங்களோட இருக்க மாட்டீங்களா? இல்லைப்பா, அவங்களோட இருக்க மாட்டேன், நான் ஒரு வாரம் கழித்து வருவேன் அல்லது 10 நாள் கழித்து வருவேன், ஒரு மாதம் கழித்து நான் வருவேன், இப்போ இருக்க மாட்டேன். இவர் சொல்கிறாரு, போகிற மனிதன் போகிறான், பிள்ளை கேட்குது, அப்போ இருக்க மாட்டீங்களா? இல்லை, இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இவர் சொல்கிறாரு, போகிறேன் ஆனால் இருப்பேங்கிறார். எப்படி அது புரியுதா உங்களுக்கு? போகிற மனிதன் போகிறாரு, பிள்ளை கேட்குது, இருக்க மாட்டீங்களா? ஆமாம், இருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வாரம் கழித்து நான் வருவேன், நான் வந்து உங்களோட இருப்பேன் அப்படிங்கிறாரு. போகிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்து நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. இங்கே சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். என்னது? உண்மையை சொல்லுகிறேன். வேதத்தில், ஆங்கில வேதத்தில் ஐ வெரிலி செட் unto you என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லிட்டு நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. என்னங்க இருக்கிறேன்னு சொன்னீங்க, உலகத்தின் சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, இப்போ போகிறேன்னு சொல்கிறீங்க, போகிறது கூட பிரயோஜனமாக இருக்குங்க, அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்களா? இல்லை, இருக்கிறேன். போகிறேங்கிறீங்க, இருக்கிறேனுங்க, என்னங்க போட்டு குழப்புறீங்க? போகிறீங்களா, இருக்கிறீங்களா? போகிறேன் ஆனால் இருக்கிறேன், இருக்கிறேன் ஆனால் போகிறேன். இதுதான் தேவன். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்கிறாரு, நான் போகாதிருந்தால் தேற்ற ஆவி இல்லை. என்ன கவனிங்க? தேற்ற ஆவி இல்லை, அல்லது தேற்ற ஒரு பலன் அல்ல, தேற்றுகிற ஏதோ ஒரு சம்பவம் அல்ல, தேற்றுகிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நான் வைக்கிறேன் இல்லை. சொல்றாரு, தேற்றுற வாழன். பிதாவாகிய தேவன் எப்படி ஒரு நபரை போல பழைய ஏற்பாட்டு காலத்தில்
தன்னுடைய ஜனங்களோடு இடைப்பட்டாரோ, ஒரு நபரை போல எப்படி தீர்க்கதரிசிகளோடு இடைப்பட்டாரோ, ஒரு நபரை போல தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்களோடும் தேவ பிள்ளைகளோடு எப்படி ஒரு நபரை போல பயணித்தாரோ, அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நபராகவே வந்தார். என்ன வந்தார்? நபராகவே. அப்போ நபராக வந்த அவர் தேற்றவாளர் என்று சொல்லிட்டு வாளன் தேற்ற ஒரு உணர்வுன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு போது பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்காது அப்படிங்கல. அவர் சொல்றாரு, தேற்றவாளன் சொல்றாரு, அவர் உங்களிடத்தில் வரார் அப்படிங்கிறார். சொல்லிட்டு நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஆழ் தத்துவமுள்ள ஒரு வார்த்தையை பேசுகிறார். இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி இவர்கள் எல்லாரும் ஒருவர் தான் இல்லையா? நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். பிதாவை குறித்து தியானிச்சிட்டோம், குமாரனை குறித்து தியானிச்சிட்டோம், பிதா தான் குமாரன் என்று சொல்லிட்டோம். இப்போ இன்னொரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அவருக்கு பேர் ஆவியானவர் அப்படிங்கிறார். என்னது? ஆவியான். நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சம்பவத்தை சொல்றாரு. யோவேல் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் பேசப்பட்ட அந்த வார்த்தையை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் பேசுகிறார். என்னன்னா 1:5 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. எந்த கேள்விப்பட்டாங்க? 16 யோவான் 16 ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசின கேள்விப்பட்ட அந்த வார்த்தை பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தமாக யோவேல் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசப்பட்ட அந்த வார்த்தையை என்ன செய்கிறார்? நினைவுபடுத்துகிறார். என்னது? யோவேல் 2:28 நினைவுபடுத்துகிறாரு. பேசிட்டு நிறைவேற காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தாம் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களை வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லை. கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய அவர், பழைய ஏற்பாட்டில் இருந்த அவர், குமாரன் என்ன செய்யறார்? பேசுகிறார்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது என்ற ஒரு தகவலை அவர் பேசின அந்த வார்த்தையினுடைய ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் வர காத்திருங்கள். பிதாவாகிய தேவனுடைய அந்த நிலைமையை அவங்க அறிந்து கொண்டாங்க, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை அவங்க தெரிந்து கொண்டாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணங்கள், சட்டதிட்டங்கள், நியமனங்கள், இன்னும் பிரமாணங்கள், ஆகமங்கள் பிதாவாகிய தேவனுடைய நடவடிக்கையில் நன்கு அறிந்து கொண்டாங்க. அவர் ஒரு நபராக இருந்து செயல்பட்டார், எங்கள் முற்பிதாக்களோடு, எங்களுடைய மூதாதையரோடு என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித வடிவில் தேவனாக வந்த அவர் மனித வடிவில் வந்து உலாவி அவர் இருக்க நல்லா தெரியும் இல்லையா? இப்போ இன்னொரு நபரை ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. யாருன்னா பிதாவாகிய தேவன், குமாரன், இப்போ பரிசுத்த ஆவி என்கிற ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். என்ன செய்யறாரு? இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். என்னது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. முதல்ல தேற்றவாளன், நான் போவேனாகில் அவர் வரார், நான் போவேனாகில் அவர் வந்து. தேற்றவாளன் வரார், அவர் வந்து என்ற வார்த்தை இங்கே பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நபர் தான் ஆவியின் ரூபத்தில் இருக்கின்றார் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது? இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். என்ன செய்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். என்ன கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ இவர் பேசுகிற ஒரு டெர்மினாலஜினா பரிசுத்த ஆவி என்கிற ஒரு ஆவியை பற்றி பேசி அவரை நபரை போல சித்தரிக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது அப்படியே இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு வரும். சரி, என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கடவுளை நம்புகிற நம்பிக்கை
அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கடவுளை நம்புகிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறபடியினால, கடவுள் என்னை படைத்தார், எனக்கு காரியங்களை நடப்பிக்கின்றார், அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன், அவர் என்னை பாதுகாக்கிறார் என்ற எல்லா மனிதரும் நம்புகிற நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கு. இருக்கா? இருக்கு. சரி, இப்போ ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை குறித்து பார்க்க போறோம். அப்படி பார்த்தா தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற இதற்கு இந்த டெர்மினாலஜி நன்கு அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்றேன், ஆவி என்கிற நிலையை உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினரும் எல்லா மக்களும் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை என்ன என்று நம்ம பார்த்தாதான் இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற இந்த நபரை குறித்து பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக மனக்கண்கள் நமக்கு தெரிய வரும். என்னது தெரிய வரும்? இப்போ இந்த மித்தாலஜி அபவுட் ஸ்பிரிட் ஆஃப் ஆல் ரிலிஜன் என்று சொல்லி ஒரு நிகழ்வு இருக்கு, அல்லது ஒரு கான்செப்ட் இருக்கு, அல்லது ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா? பிலீஃப் சிஸ்டம். இந்த ஸ்பிரிட் என்று சொல்லி ஒரு காமனாக சொல்றாங்க. இந்த ஸ்பிரிட்லேயே ஈவில் ஸ்பிரிட்னு இருக்கு. இருக்கா? நம்புறாங்களா? நம்புறாங்க. நம்புறாங்களா? நம்புறாங்க. இது எப்படி பேசுறாங்க, எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க in various religion the concept of spirit or soul is approached through their inner feeling அப்படிங்கிறாங்க, அல்லது இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பேசுறாங்க? ஸ்பிரிட் என்கிற ரீதியில் மாத்திரம் அதை பேசுறாங்க. இது பல ரிலிஜன் அல்லது பல மத நம்பிக்கையுடைய ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால இந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறதுனா, அவங்களுடைய நிலைப்பாட்டில் அவங்களுடைய எண்ணத்தில் ஸ்பிரிட் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஸ்பிரிட் என்றால் அவர்கள் ஒருபோதும் அந்த ஆவி நிலையில் இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு ஆழ்த்தத்துவம் ஒருபோதும் அவர்கள் கொடுக்கவில்லை, கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் எண்ணுவதில்லை என்று பேசுறாங்க. ஸ்பிரிட் அப்படின்னாலே, இப்போ ஒரு மனுஷன் வர்றான் அப்படின்னா, டேய் நான் யார் தெரியுமா? உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா ஒரு மனுஷன் வர்றான் அப்படின்னா, டேய் நான் மனுஷனா நீ பார்க்கிற, இது சரீரம் தான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த சரீரம் ஒரு உண்மையான சரீரம் இல்லை, இது உண்மை அல்ல. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த ஆவி தான் உண்மை, இந்த சரீரம் பொய் அப்படின்னு என்ன செய்வான்? அவன் பேசுவான் இல்லையா? சாதாரண மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வர்றான், இதோ அந்த மனுஷன் வர்றான், இதோ எங்கள் அப்பா வர்றாரு, இதோ என் சகோதரன் வர்றா, இதோ எங்கள் மாமா வர்றாரு, அவர் தான் எங்கள் பெரியப்பா, அவர் தான் எங்கள் சித்தி என்று சொல்லி நபரை ஆள் காட்டுவார்களே, ஆள் காட்டி விரலை வைத்து இடம் சுட்டி அவர்கள் காட்டுவார்களே தவிர ஆவியை இவர்களுக்கு ஒருபோதும் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கான்செப்ட், அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு போதனை அவர்களுக்கு இல்லை, போதிக்கப்படவில்லை. ஆவி என்றாலே ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள மனிதன் என்ற நிலையில் இருந்து விடுபட்டு ஏதோ ஒரு புகையை போல, அல்லது உருவம் இல்லாத, அல்லது உருவம் வடிக்க முடியாத நிலையில தான் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய எண்ணம் இருக்கிறது எல்லா மதத்தினர் மத்தியிலும். ரொம்ப ஆழமா இதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன்னா சொல்லிட்டாரு, இருக்கிறேன்ட்டாரு. இருக்கிறேன்னு சொன்னவர் ஆவியின் ரூபத்தில் இருந்தா, ஆவியின் ரூபத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதரையும் நபரையும் மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஆவியின் ரூபத்தில் எந்த மனிதனும் ஒரு நபராய் ஏற்றுக்கொள்ள முடியாது, முடியாது, முடியாது. அப்போ இந்த ஆவியின் நிலையை அறிந்து கொண்டாதான் பரிசுத்த ஆவியானவர் நபர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அல்லது அறிந்து கொள்ள அது வகை செய்வதாக இருக்கும். அது அப்படிப்பட்ட நிலையில் அப்போதான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோட இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் இருக்கிறேன்,
நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன், உலகத்தின் சகல நாட்டில் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டார். இல்லையே அப்படிங்கிற வார்த்தை வருவது இல்லை, வர முடியாது என்று நாம் என்ன செய்வோம், ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அப்படின்னா இவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஸ்பிரிட் என்கிற நிலையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, often encompassing both theoretical framework and practical practice அப்படிங்கிறாங்க. இதை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க எழுத்தின்படியே அல்லது இறையியலின்படியே ஒரு ஃப்ரேம் ஒர்க்னா, ஒரு வடிவத்துக்கு, வடிவம்னா வடிவம் அல்ல, ஒரு நிலைக்குள் கொண்டு வந்து ஒரு அனுபவத்தில் என்ன செய்கிறாங்க, இவைகளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆழமாக இருக்குது. அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, சம் ரிலிஜன் எம்ஃபசைஸ் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ராக்டிஸை தான் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. இந்த இன்னர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, தியானம், தவம் என்கிற நிலைக்கு சில அல்லது பல மார்க்கங்கள் இந்த ஆவியின் நிலையை என்ன செய்கிறாங்கன்னா, நிலைக்கு கடந்து நாம் போய் கடவுளை தேடத்தக்கதாக தவம் அல்லது தியானம் என்கிற நிலைக்கு நான் போகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு செய்முறைக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ள அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு லைக் ஹிந்துயிசம் அண்ட் புத்திசம், அது மாத்திரமல்ல இஸ்லாம் என்று கூட சொல்லிட்டு சம்டைம்ஸ் பார்ஷியலி கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ இன்க்ளூட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேதம் அதிகமாக அவங்களுக்கு தெரியலை, யாருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. ஆகையினால ஜெபம் என்கிற ரீதியில், வேத தியானம் என்கிற ரீதியில் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை அடையத்தக்கதாக அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க, கிறிஸ்தவத்தில் கூட பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறவர்கள் ஜெப நிலையில் அல்லது வேத தியானம் என்கிற நிலையில் இன்டைரக்டா, மறைமுகமா இந்த ஆவியின் நிலையை அடைவதற்கு கிறிஸ்தவர்கள் கூட முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்றாங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை என்ன செய்றாங்க, பேசுறாங்க. ஆமாங்க, செய்கிறாங்க. இயேசுவை அறியாத இந்துசம்னு சொல்கிறாங்க இல்லையா, நல்லா தெரியும். என்ன செய்கிறாங்க, முனிவர்களாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு 7 சக்கரா அல்லது 8 சக்கரா இருக்குது, அதை தவத்தின் மூலமாக அப்படியே முன் வைத்து அதை ஒன்றிணைத்து அந்த ஆவியின் நிலையில் நான் என்ன செய்கிறேன், முக்தி அடைய அல்லது ஆவியின் நிலையில் அந்த வல்லமையை பெற, அந்த பலனை பெற நான் என்ன செய்கிறேன், அந்த ஆவியின் நிலைக்கு நான் கடந்து செல்கிறேன், கடவுளை அப்படி தொடர்பு கொள்றதுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது தவம் அல்லது யோகா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அந்த விஷயத்தில் போகிறாங்களா, போகிறாங்க. இதை போலவே புத்திசமும் என்ன செய்கிறாங்க, தவம் இருக்கிறாங்க. எதற்கு தவம் இருக்கிறாங்க, அன்பு, அமைதி, சமாதானம் என்ற சில கோட்பாடுகளை அவர்கள் வைத்து அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் அந்த சமாதான அன்பை பெற்று ஆவி நிலையில் பெற்று அன்பை பறைசாற்றி அன்பு வழிய அன்பு மார்க்கத்தை போதிக்கத்தக்கதாக இந்த ஆவியின் நிலையில் போய் என்ன செய்கிறாங்கன்னாக்கா தவம் இருக்கிறாங்க புத்திசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களை பற்றி பேசும் பொழுதும் அதை போலவே அவர்கள் தங்கள் தொழுகையின் மூலமாக ஆவியின் நிலைக்கு கடந்து சென்று குரானில் என்ன பேசப்பட்டிருக்கோ அந்த வாத்தியத்தை, அந்த வார்த்தையை கடவுளோடு ஒப்பிட்டு தங்கள் நிலையை கடவுளோடு அவர்கள் பயணித்து ஆவியின் நிலையை அடையத்தக்கதாக அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அந்த ஆவியின் நிலையில் போயிட்டு கடவுளுக்கு தொண்டு செய்கிற அந்த தொண்டு என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஆவியின் நிலையில் அடைகிறாங்க என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னது, இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் என்று சொல்கிறாங்க. இந்து மார்க்கமும் சரி, பௌத்த மார்க்கமும் சரி, இஸ்லாம் மார்க்கமும் சரி, இன்னும் கிறிஸ்தவர்கள் கூட ஆவியினால அபிஷேகம் பெறாத கிறிஸ்தவர்கள் கூட தியானம் ஜபம் என்கிற நிலையில் ஆவியின் நிலையில் போயிட்டு
தேவனோடு தொடர்பு கொள்ளத்தக்கதாக மறைமுகமாக இந்துயிசம், புத்திசம், இன்னும் சைனிசம், இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிசம், அவங்களுடைய அந்த வழிபாட்டு ஆவியின் வழிபாட்டு முறையை மறைமுகமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் நாடுகிறார்கள் என்றே பேசுகிறாங்க. பண்றாங்களா? பண்றாங்கங்க. உபவாசம் இருக்கிறாங்க. இதே உபவாசமோ இந்துசத்தில் இருக்கு, இஸ்லாமில் இருக்கு, புத்திசம் இருக்கு, எல்லாவற்றையும் துறந்து நிர்வாண நிலை அப்படின்னு இருக்கு. இன்னும் எதில் இருக்கு? கிறிஸ்தவத்தில் இருக்கா? கிறிஸ்தவத்தில் இருக்கு. ஜபம் இருக்கா? அவங்கள ஜபங்கிற ரீதியில் மந்திரம் சொல்கிறாங்க, ஜபம் என்கிற ரீதியில் என்ன செய்கிறாங்க? தியானம் பண்ணுறாங்க. இஸ்லாமில் அதை பண்ணுறாங்க, புத்திசத்தில் பண்ணுறாங்க, இன்னும் என்ன மார்க்கங்கள் இருக்கோ அதில் எல்லாத்துலையும் என்ன செய்கிறாங்க? அவங்க பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? அவங்க பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. என்னது? 40 நாள், 20 நாள், 7 நாள், 3 நாள். நான் பண்ணியிருக்கேங்க. ஆவியின் அபிஷேகம் பெறாமல் லெந்து காலத்தில் 3 நாள் உபவாசம் இருந்திருக்கேன். எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலே உட்காந்து பைபிள் மாத்திரம் வாசிப்பேன். என்னது? தியானிக்க மாட்டேன், வாசிப்பேன். காலையில் வெள்ளிக்கிழமை காலையில், வியாழக்கிழமை நைட்டோட சாப்பாடு முடிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமை காலை மதியம் இரவு, சனிக்கிழமை காலை மதியம் இரவு, ஞாயிற்றுக்கிழமை காலை. என்னது? ரிசரக்ஷன் டே அன்னைக்கு போயிட்டு மத்தியானம் வந்து என்னுடைய உபவாசத்தை முடிப்பேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் முடிப்பேன். கொலவெறி பட்டினி கிடப்பேன். என்னது? ஆவியின் நிலையில் ஆவியின் அபிஷேகத்தினுடைய அந்த அனுபவத்தை பெறாமல் நானும் மறைமுகமாய் மற்ற மார்க்கங்கள் செய்வது போல நானும் சடங்காச்சார முறையில் செய்தேன். ஒருவேளை வலைதளங்களில், யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்கள் கூட அப்படி செஞ்சிருக்கலாம். ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான காரியத்தை நான் செய்தது போல நீங்களும் செய்திருக்கலாம். எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்று இந்த முப்பெரும் தேவன், திருத்துவ தேவன் சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள தங்கி வாசம் பண்ணாத இருக்கக்கூடிய அனுபவத்தை பெறாமல் இருக்கக்கூடிய எல்லா மனுஷரும் கடைபண்டுகிற அல்லது கடைபிடிக்கின்ற அல்லது ஈடுபடுகிற அல்லது அவர்கள் வாஞ்சிக்கின்ற செய்கின்ற காரியம் எல்லாம் இந்த ஆவியின் நிலையில் இருக்கக்கூடிய காரியத்தை நபர் என்கிற நிலையில். எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் பெயரளவில் கிறிஸ்தவனாக இருந்த நான் செய்திருக்கிறேன் பாருங்க. ரட்சிப்பை பெற முடியுமா? உபவாசம் இருந்து காலை மதிய நைட்டு, வெள்ளி சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சு, மத்தியானம் வந்து தான் பிரியாணி. என்ன செய்த? என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படலை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினரும் பின்பற்றுவது போல நானும் கிறிஸ்தவத்தில் பின்பற்றினேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை, அபாயகரமான நிதர்சனமான உண்மை. ஆவியானவர் என்கிற ஒரு நபரை பற்றி கேள்விப்படலை. பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவின்னு சபையில் சொல்லியிருக்கான அனுபவம் இல்லை. இப்போ ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இந்த உலகத்தின் பார்வையில் அவங்க எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தின் பார்வையில் எப்படி பார்க்கிறார்களோ ஏதோ ஒரு உணர்வு என்கிற ரீதியில் தான் பார்க்க. இட்ஸ் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறாங்க, இன்னர் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைக்கு போனியே, எப்படி உனக்கு இருந்துச்சு, என்ன அனுபவம் உனக்கு இருந்துச்சு அப்படி தான் கேட்பாங்க. கேட்குறாங்களா? கேட்குறாங்க. எந்த ஊர், எந்த பேர், எந்த மலை என்கிறது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். டிசம்பர் ஆனால் என்ன மலைக்கு போவாங்க, மார்கழி மாதத்தில் எந்த மலைக்கு போவாங்க, இன்னும் கார்த்திகை அந்த நாள் நியமித்து எந்த மலைக்கு போவாங்கன்னு தெரியும். போயிட்டு வந்தவங்களை கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி அனுபவம் இருந்துச்சு அப்படி தான் கேட்பாங்க. அந்த மலைக்கு போய் உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு, இந்த மலைக்கு போனீங்களே, இந்த மலையில் ஏதோ நெருப்பு கொளுத்துறாங்க, அந்த மலைக்கு போய் பார்த்துட்டு இருந்த நெருப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, தீபத்தை போய் பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு, உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படி தான் கேட்பாங்களே இல்லையே. அதே மாதிரி கிறிஸ்தவத்துலேயும் சொன்னாங்கங்க.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படாத சபைகளுக்கு போகிறவர்கள் இன்றைக்கு சர்ச்சுக்கு போனியே, சர்ச்சில் பாதிரியார் என்ன பேசுகிறாங்க எல்லாரும் கேட்குறதான், அது சரிதான், அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் போயிட்டு இன்னைக்கு சர்ச்சு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு தான் கேட்குறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் எப்படி இருந்தது, தேவன் உன்னோட என்ன பேசினார், தேவன் உன்னோட எப்படி இடைப்பட்டார், ஆவியில் எப்படி அனல் எப்படி இருந்துச்சு என்று சொல்லி ஆவிக்குரிய சபைகளை தான் கேட்பாங்களே ஒழிய, ஆவிக்குரிய அல்லாத சபைகளில் இன்னைக்கு போனியே வசனம் எப்படி இருந்துச்சு, அங்கே அனுபவம் எப்படி இருந்துச்சு என்று தான் கேட்பாங்களே ஒழிய, ஆவியின் அபிஷேகம் உனக்கு எப்படி இருந்துச்சு, அனல் எப்படி உண்டானுச்சு, எப்படி ஆவிக்குரிய நிலையில் எப்படி நீ ஆண்டவரோடு இடைப்பட்ட, ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டார் என்று கேட்க மாட்டாங்க. ஆவிக்குரிய சபையில் தான் கேட்பாங்க. ஏன்? நபரின் சபை. இது ஆவி அல்லாத, பரிசுத்த ஆவியானவர் நபரின் சபை அல்லாத ஒரு சபையாக இருக்கிறபடினால பிரசங்கம் எப்படி இருந்துச்சு எல்லாம் கேட்கறதான். எங்கள் அம்மா கேட்பாங்க இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போனேன்னா எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு வேறு ஏதாவது நினப்பில் என்னுடைய மைண்டு வேறு எங்கேயோ இருக்கும், சரீரம் மாத்திரம் அங்கேயே இருந்துக்கிட்டு மைண்டு வேறு அங்கேயே இருக்கும். ஆகையினால நீ எங்கடா பார்த்துட்டு இருந்த, உன் சரீரம் மாத்திரம் இருந்துச்சு, உன் நினைவெல்லாம் எங்கே, இன்றைக்கி என்ன மெசேஜுன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு இன்றைக்கி ஆராதனை நல்லா இருந்துச்சா, அவ்வளோதான் கேட்க முடியும். ஏன்னா அதற்கு மேலே அவங்களுக்கும் தெரியாது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக. ஆகையினால அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருந்தது, ஆண்டவர் உன்னோட என்ன பேசினார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி அபிஷேகம் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த ஆவியினுடைய நிலை எப்படி இருந்துச்சு, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தின் மூலமாக எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவன் உனக்குள்ளே வெளிப்படுத்தினா, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது. ரட்சிக்கப்படுகிற மனுஷனுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்கு. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ள ஆவி என்கிற தன்மை அவனுக்குள்ள இல்லை, ஆவியானவர் என்கிற தன்மை அவனுக்குள்ள இல்லை. ஆகையினால உலகத்தினுடைய மக்கள் எப்படி ஆவியின் நிலையில உள்ள மனுஷனுடைய உணர்வை அடைந்தார்களோ அதை போல அடைந்திருக்கிறான் அல்லது பெற்றிருக்கிறான்ற நிலையில தான் பார்த்தாங்க, இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்குள்ள, ஆவியினுடைய இந்த சபைக்குள்ள தான் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஆவியானவர் இன்னைக்கு எப்படி இடைப்பட்டார் அப்படிம்பாங்க. எப்படி உன்னோடு பேசினா, எப்படி இடைப்பட்டார், பாஸ்டர் பேசும் பொழுது ஆவியானவர் உன்னோடு எப்படி இடைப்பட்டார், என்ன காரியத்தை குறித்து உன்னோடு பேசினார் அப்படிம்பாங்க. இங்க பேச முடியாதுங்க. ஏன்? புறமார்க்கத்தின் வழியில இந்த இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இல்லாத அல்லது பெற்றுக்கொள்ளாத அந்த சபைகளில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது, பேச முடியாது. இது ஆவியின் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆவியின் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை. அப்போ இதே ஆவியின் நிலையில் இந்த புறஜாதிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு உணர்வு போல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. ஏதோ உணர்வு போல பார்க்குறாங்க. ஒரு ஆழமான ஒரு விஷயம் அவங்க நம்புகிறாங்க. அது சொல்லலாம், அது சொன்னால் சிலருக்கு மன வருத்தமாக இருக்கும். ஆகையினால நான் சொல்ல விரும்பலை. ஆவியின் நிலையில் பரவசத்தின் உச்சம், எக்டசி, பரவசம் அது என்று சொல்லி அந்த ஆவியின் நிலையில் உச்சத்திற்கு போன அவர்கள் தங்களை மறந்து மெய்மறந்து தாண்டவம் ஆடுகின்ற அந்த நிலையை பற்றி பேசுகிறது தான் மற்ற மதங்கள் பேசுகிறது. நபரை போல பேசுவது இல்லை. அவங்க உணர்வை பற்றி பேசுகிறாங்களே ஒழிய, அல்லது ஒரு கடவுளின் பெயரை வச்சு அந்த கடவுளின் பெயரை வச்சுட்டு அது இது என்று ஒருமையில் தான் பேசுவாங்க. நானே பார்த்துருக்கேன். அது வந்திருக்கு, ஒரு பேரை, ஒரு தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அது வந்திருக்கு இவர் மேலே, அப்படி தான் பேசுவாங்களே ஒழிய நபரை போல யாரும் பேசுவது இல்லை. சரி, அடுத்தது
இந்த ஆவியின் நிலையில் அவங்க எவைகளை அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, இதற்கு உருவம் இல்லை, இது எப்பவும் எங்கேயும் வரும், இது இந்த நிலையில் இப்படிப்பட்ட காரியம்தான் என்று இல்லாமல் எப்பொழுது வேண்டாலும் வரும் என்று சொல்லி அவருடைய எண்ணம், அவருடைய நம்பிக்கை அவைகள் இந்த ஆவியின் நிலை என்று சொல்லி பேசுகிறாங்க. இப்போது இந்துயிசத்தில், புத்திசத்தில், இஸ்லாமில், இன்னும் சொல்லப்போனால் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆவியின் அபிஷேகத்தினால் பெறாத சபைகள் கூட மறைமுகமாக இப்படிப்பட்ட ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இது ஆவியின் நிலை. இன்னொரு ஆவியின் நிலை இருக்குது. அது என்ன, ஸ்பிரிச்சுவல் ரெல்மில், ஸ்பிரிட் என்ற ரீதியில் ஒரு சில காரியங்கள்லாம் பேசுகிறாங்க. அது என்ன என்பதை வருகிற வாரத்தில் நம்ம தியானிப்போம். ஏன்னா இது ஒரு 2-3 வாரம் தியானிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னு நமக்கு நன்கு அறிய முடியும். இதை நம்ம அறிந்து கொண்டால்தான் அவைகளை நன்கு என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப ப்ரொஃபவுண்டாக வேதம் அதை போதிக்கிறது, பேசுகிறது. இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இந்த ஆவியின் நிலை இதுலேயும் இருக்குது. டிவைன் ஹோலி ஸ்பிரிட் இது சொல்கிறோம் இல்லையா, அதுவும் என்ன என்பதை உங்களுக்கு விவரித்து வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். ஏசப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறீங்க. பிதாவாகிய தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னீங்க. குமாரனாகிய தேவனும் உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க. பிதாவாகிய தேவன் இருக்கிறவராகவும் குமாரனாகிய தேவராக இருக்கிறவராகவும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இருக்கிறவராகவும் இருக்கிறபடினால அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்று ஒவ்வொரு நாளும் உணர்வு அடைந்து அந்த நபர் எங்களுக்குள்ள இருக்கின்றார் என்கிற அந்த ஆள் தத்துவத்தை எங்கள் சரீரம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வலைதளங்களை, யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நபரின் அந்த வாசம் பண்ணுதல், உள் வாசம் பண்ணுதலை பெற்றுக்கொண்டு அவர்களும் பிள்ளைகளாக மாற கர்த்தர் மனதை, அவர்களுடைய சிந்தையை, அவருடைய இருதயத்தை மாற்றினதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. சபையில் புதிதாக வந்துள்ளோம். அப்படிப்பட்ட உணர்வை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறத்தக்கதாக கிரியை செய்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆண்டவரே மருத்துவமனைகள், ஆண்டவரே இருக்கக்கூடிய நோயோடு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறவராக இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவன் நபர் அவர்களை சுகப்படுத்தும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நான் எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால உலகமெங்கும் இருக்கக்கூடிய வியாதி பலவீனங்கள், ஒவ்வொரு நோயாளிகள் சரீரத்திலிருந்து நீங்குவதாக, கடந்து செல்வதாக என கட்டளை இடுகிறேன், அறிக்கை செய்கிறேன், தீர்மானிக்கிறேன். அவர்கள் சுகம் பெற்றதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை பலிகளை செலுத்தி அவருக்கு காணிக்கை மூலமாக ஆராதனை செலுத்தும் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களாகிய நீங்கள், வலைதளங்களில் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், நீங்கள் யாவரும் ஸ்க்ரீனில் தெரிகின்ற வங்கியினுடைய அந்த எண்ணிற்கு, வங்கி கணக்கு எண்ணிற்கு நீங்கள் காணிக்கை பலிகளை செலுத்துங்க. இன்னும் ஜிபே மூலமாக நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் அதன் மூலமாக செலுத்த, அதன் மூலமாக தேவனை ஆராதிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே.